ஸோ ஃபஸ்ட் சேல் நடந்திருக்கு. நம்மளோட ட்ராப் ஷிப்பிங் சீரிஸ் சேலஞ்சை அண்டர் 2000 rupeesல நம்ம ஒரு ப்ராடக்ட் எடுத்து சேலஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம். அந்த ப்ராடக்ட்டோட ஃபஸ்ட் சேல் நடந்திருக்கு. ஸோ பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரஜித் அப்படின்னு சொல்கிறவர் நம்மளோட productzonestore.com which is அஃபிஷியலான ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோரில் ஆர்டர் போட்டிருக்காரு. அவர் ஆர்டர் ஐடி வந்து 5578. ஸோ அவர் ஆர்டர் வந்து 250 rupeesக்கு நம்மளோட ப்ராடக்ட்டை போட்டிருக்காரு. ஃபியூஷன் டேப். சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு கிளியராக ஐடியா சொல்கிறேன். நீங்கள் வந்து இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வேணா திஸ் சேனல் இஸ் ஆல் அபவுட் நான் பண்ணுற ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ் ஜர்னியும் நான் பண்ணுற ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் ஜர்னி ஒர்க்கிங் வித் யூஎஸ் அண்ட் ஈக்குவல் கிளைண்ட்ஸ் இது எல்லாமே டாக்குமெண்டேஷன் பண்ணுற மாதிரி தான் திஸ் சேனல். நம்ம இந்த ட்ராப் ஷிப்பிங் சேலஞ்ச் சீரிஸை ஸ்டார்ட் பண்ணோம். இந்த ட்ராப் ஷிப்பிங் சேலஞ்ச் சீரிஸில் 0, 1, 2ன்னு சொல்லிட்டு நிறைய பார்ட்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இதில் கோர் மோட்டோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2000 rupeesஐ யூஸ் பண்ணி நம்மளால் ட்ராப் ஷிப்பிங் சேலஞ்ச் கொண்டு வந்து அதில் சேல்ஸ் கொண்டு வர முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு ட்ராப் ஷிப்பிங் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதோட ரிசல்ட்ஸாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு சேல்ஸ் நடந்திருக்கு. அதுவும் ரீடார்கெட்டிங் ஆட்ஸ் கன்ஃபார்ம் ஒர்க் ஆகுது. ஸோ உங்களுக்கு எதுவுமே புரியாமல் இருந்தால் கவலைப்படாமல் நான் அந்த பார்ட் 0, பார்ட் 1, பார்ட் 2லாம் சொல்ல மாட்டேன். உங்ககிட்ட போய் பாருங்கன்னு சொல்ல மாட்டேன். இப்போ ஒரு சின்ன ஐடியாலஜி தரேன். உங்களுக்கு கிளியராக புரிய வரும் என்ன நடந்திருக்கு, எப்படி இந்த சேல்ஸ் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ற ஐடியாலஜி உங்களுக்கு தெரிய வரும். நத்திங் பட் நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் எடுக்க போகிறீங்க. அதை வந்து நம்ம 4 பார்ட்ஸாக பிரிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1 ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணி ஆகணும். நம்ம வந்து ஒரு கேமரா நம்ம ஷூட் பண்ணுற இந்த கேமராவை எடுத்துப்போமே. இந்த கேமராவோட விலை வந்து ஒரு 50,000 rupees அப்படின்னு வச்சுப்போமே. இந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த டீலர் எங்கேருந்து வாங்குறாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சோம். அதுதான் நம்மளோட ஸ்டெப் 2. நான் வந்து ஒரு நல்ல சோர்சிங் பார்ட்னரை சூஸ் பண்ண போகிறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டெப் 3 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான ப்ரொஃபஷனல் லுக்கிங் ஸ்டோர் ஒன்று இருக்கணும். அந்த ஸ்டோர் நம்ம கிரியேட் பண்ணுறோம். நம்மளோட ஓன் ஸ்டோர் productzonestore.com சொல்லிட்டு ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர் நான் ஓனாக கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸ்டெப் 4ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பீப்பிளை உள்ளே கொண்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். இங்கே தான் நம்மளோட ட்ராப் ஷிப்பிங் சேலஞ்ச் வந்து அண்டர் 2000 rupeesல நம்ம பீப்பிளை உள்ளே கொண்டு வர வச்சு அவங்ககிட்ட நம்ம ஷாப் பண்ண வைக்க போகிறோம் நம்மளோட ப்ராடக்ட்ஸை. ஓகேங்களா, இதான் 4 கான்செப்ட்ஸ். ஸோ இப்போ ஸ்டெப் 1க்கு வருவோம். நான் இந்த ட்ராப் ஷிப்பிங் சேலஞ்ச் அண்டர் 2000 rupees சேலஞ்சர் எடுத்தோடனே நான் வந்து எந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. நான் வந்து ப்ராடக்ட் சூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஃபியூஷன் டேப் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்டிச்சிங்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஈஸியாக நீடில் இல்லாட்டி அந்த த்ரெட்ஸ் இல்லாமல் ஆப்வியஸாக இந்த டேப்பை போட்டு நம்ம தனி தெளிச்சா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டிச் ஆகிடும். இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு விமன்ஸான ப்ராடக்ட், நல்ல யூஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் செலக்ட் பண்ணேன். எப்படி இந்த ப்ராடக்ட் நல்ல யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் நான் டெஸ்ட் பண்ணேன்னா நம்மளோட ஓன் இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. ஓகேங்களா, அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்தீங்கன்னா productzonestore.com அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் நிறைய ரீல்ஸ் அப்லோட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன். அப்போ அந்த ரீல்ஸுக்கு நிறைய வந்து என்கொயரிஸ் வந்துச்சு. ஓகே, எவ்வளோ காஸ்ட் இது, எவ்வளோ ப்ரைஸ், எங்கே இருக்குது அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ ஆப்வியஸாக இந்த ப்ராடக்ட் எடுத்து நம்ம சேலஞ்ச் பண்ணால் நான் சேல்ஸ் வர சான்சஸ் இருக்குன்னு நினச்சி எடுத்தேன். சேல்ஸ் நடந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இவர் எங்கேருந்து திருச்சியிலேருந்து ஒரு ஆர்டர் பண்ணியிருக்காரு. எப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிட்டோம். சோர்சிங் பார்த்தோன்னா நான் வந்து இதை வந்து மீஷோ அப்படின்ற இடத்துலேருந்து நான் சோர்ஸ் பண்ணேன். மீஷோவில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம எங்கேருந்து வேணால் சோர்ஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ, க்ளோ ரோட், ரொப்போசோகல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துலேருந்து சோர்ஸ் பண்ணலாம். நான் வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் வந்து ஒரு 100 rupees வைக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணி லைக் 142 rupees அந்த மாதிரி. பட் ஆனால் அந்த ப்ராடக்ட் சேல் பண்ண ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 250 rupees சேல் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸ்டெப் 3ன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட ஓன் ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோரை கிரியேட் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கிளியர் கட்டாக ஒரு ஐடியா சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே 90% ஆஃப் பீப்புள் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி கிட்ட நம்ம மணி கொடுத்து மந்த்லி மணி பே பண்ணி அவங்ககிட்ட நம்ம வந்து ஸ்டோரை கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இண்டஸ்ட்ரியில் ரொம்ப வைரலாக இருக்கவங்க வந்து Shopify அண்ட் Wix அப்படின்னு 2 பேர் இருப்பாங்க. ஒரு ஸ்டார்டிங் ஃப்ரம் 2000 rupees, 5000 rupees, 25,000 rupees அப்படின்னு சொல்லிட்டு 3 பிளான்ஸ் இருக்குது. இது எல்லாமே மந்த்லி அவங்ககிட்ட காசு கொடுக்க வேண்டியது இருக்கும். இது செகண்டரி இன்கமாக கொண்டு வரணும்னு நினச்சி தான் இந்த ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ் மாடல். அப்படி இருக்கும்போது நான் வந்து மந்த்லி 2000 5000 பே பண்ணுற அளவுக்கு எனக்கு அந்த அளவுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாலஜி இல்லை. நான் வந்து வெப்சைட் கிரியேட் பண்ணி கொடுக்குறதா என்னோட மோஸ்ட் ஆஃப் தி பிரைமரி ஜாப். நான் வந்து ஃப்ரீலான்சர்ஸாக ஒர்க் பண்ணுறதும் யூஎஸ் கிளைண்ட்ஸ்கிட்ட யூகே கிளைண்ட்ஸ்கிட்ட ஒர்க் பண்ணுறது வெப்சைட் கிரியேட் பண்ணி தரது தான். நம்ம ஏன் நம்மளோட ஓன் ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோரை கிரியேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணேன்னா இந்த ஷாப்பிஃபையும் விக்ஸையும் நான் வந்து அவங்க பக்கம் போகல. ஸோ ஏன் போகலன்றது இது ஒரு ரீசன். நான் மந்த்லி காசு கொடுக்க விரும்பலை. ரெண்டாவது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அவங்ககிட்ட போனோம்னா அவங்ககிட்ட நம்மளால் பேமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு ரிஜிஸ்டர்ட் பிஸ்னஸ் ஐடி இருக்கணும் விச் இஸ் GST நம்பர். நம்மக்கிட்ட GST நம்பர் வாங்கினா கிட்டத்தட்ட 8,000 to 10,000 rupees வரைக்கும் ஆகும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ரேசர் பே, இன்ஸ்டா மோஜோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஷாப்பிஃபை நம்ம அந்த பேமெண்ட் கூட இன்டெகிரேட் பண்ணால் தான் கஸ்டமர் வந்து பேமெண்ட் பண்ணால் நம்மகிட்ட வந்து தருவாங்க. இல்லைன்னா நம்மகிட்ட வரவே வராது அந்த அமௌண்ட். ஓகேங்களா, நம்மளால் அந்த ப்ராடக்ட்ஸை சேலும் பண்ண முடியாது. என்னோட ஓன் ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோரை நானே கிரியேட் பண்ணிக்கிட்டேன். அந்த ஸ்டோரோட நேம் பார்த்தீங்கன்னா productzonestore.com. சப்போஸ் நீங்களும் உன்னோட ஓன் ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக என்னோட கோர்ஸை செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். நான் மோர் தென் 2000+ ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணியிருக்கேன். பேட்ச் 2 ட்ரெயின் ஆகிடுச்சு. பேட்ச் 3க்கான வெயிட்டிங் லிஸ்ட் வாட்ஸ்அப் குரூப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் அவுட் பண்ணி பாருங்கள். நீங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிங்கன்னா என்னோட கிராண்ட் லான்ச் வெபினாரை அட்டன் பண்ண முடியும். ஸோ அதனால் கோர்ஸ் டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நான் மோர் தென் 2000+ ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணியிருக்கனால நீங்கள் அவங்க கிரியேட் பண்ண வெப்சைட் டிசைன்ஸை நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இது எல்லாமே கோடிங் நாலேஜ் இல்லாமல் கிரியேட் பண்ண வெப்சைட்ஸ். என்னோட productzonestore.com அஃபிஷியலான ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர் இதுவுமே கிட்டத்தட்ட கோடிங் நாலேஜ் இல்லாமல் நோ கோட் நாலேஜில் கிரியேட் பண்ண வெப்சைட் தான் இதுவும். ஸோ நீங்கள் ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர்ஸ், பிஸ்னஸ் ஐடிஸ் எதுவாக இருந்தாலும் நம்மளோட கோடிங் நாலேஜ் இல்லாமல் கிரியேட் பண்ண முடியும்.
நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் போய்ட்டு ப்ராடக்ட் ஜோன் ஸ்டோர் அப்படின்னு டைப் பண்ணாலே நம்மளோட ஸ்டோர் வந்து நிற்கும். நம்ம ஸ்டோரை நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் கூட பார்க்கலாம். இந்த ஸ்டோரில் நான் ஃபியூஷன் டேப்புக்காக ஒரு தனி பேஜை கிரியேட் பண்ணினேன். அந்த பேஜில் நான் வந்து பேமெண்ட் டீட்டெயில்ஸ்க்காக நான் என்ன பண்ணேன்னா, அங்கே QR கோடை ஸ்கேன் பண்ணால் ஆப்வியஸாக அந்த பணம் அவங்ககிட்ட போய்டும். ஸோ இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக ஃப்ளெக்சிபிளாக ஈஸியாக பை பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம எல்லாரும் அதுக்கு ரொம்ப பழகிட்டோம் அந்த ஒரு மெத்தடுக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த மெத்தடை நம்ம வந்து வெப்சைட்டில் இன்டெகிரேட் பண்ணால் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, இதே மாதிரி என்னோடய ஜிபேயோட QR கோட் இருக்குல்ல, அதை ஸ்கேன் பண்ணி என்னோடய வெப்சைட்டில் வச்சுட்டேன். சப்போஸ் யாராச்சும் பேமெண்ட் செக்ஷனுக்குள்ளே போனாங்கன்னா என்னோட QR கோடு அவங்களுக்கு அப்பியர் ஆகும். அவங்க அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி இல்லை ஃபோட்டோ எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்க பே பண்ணிக்கலாம். டேரெக்டாக என்னோட கூகுள் பேக்கு வந்துடும். ஸோ அப்படி தான் வந்து எனக்கு பே பண்ணாங்க நிறைய பேர். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணிட்டேன். ஸ்டெப் 4 மாதிரி தான் நம்மளோட இந்த சேலஞ்ச் உள்ள வருது, ட்ராப் ஷிப்பிங் சேலஞ்ச் அண்டர் 2000 rupees. ஸோ இந்த 2000 rupeesக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு 1000 rupeesக்கு ஒரு ஆர்டினரி ஆட்ஸ் செட் பண்ணேன். ஃபஸ்ட்டு இந்த ஆட்ஸ் எப்படி செட் பண்ணலாம், எப்படி நான் வந்து செட் பண்ணேன் அப்படின்ற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன்லாம் ஒரு தனியான வீடியோவில் போட்டிருக்கேன். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல. அட் தி எண்ட் ஆஃப் வீடியோவில் நான் அதை கனெக்ட் பண்ணி விடுறேன். உங்களுக்கு கிளியரான ஒரு கட் ஐடியா கிடைக்கும். முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம பீப்பிள் உள்ளே கொண்டு வரதுக்கு 2 வேஸ் இருக்குது. ஒன்று நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் யூஸ் பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆர்கானிக்காக சொல்கிறது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், இன்ஆர்கானிக்காக சொல்கிறது ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லலாம், ஃபேஸ்புக் ஆட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து இந்த 2000 rupees சேலஞ்சில் ஒரு 2000 ரூபாய் எடுத்து நம்ம ஃபேஸ்புக் ஆட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். அதில் நம்மளால் சேல்ஸ் கொண்டு வர முடியுதா அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா நான் ஆப்வியஸ்லி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் செக் பண்ணி பார்த்துட்டேன், நிறைய பேர் அது வாங்க விருப்பப்படுறாங்க. இப்போ நான் அதோட சேல்ஸை நான் பார்த்துட்ருக்கேன். அப்படி தான் நான் வந்து ஃபஸ்ட்டு 1000 rupeesக்கு ஒரு ஆட்ஸை செட் பண்ணேன். என்னோட ஆட் காப்பி நானே கிரியேட் பண்ணேன். சப்போஸ் ஆட் காப்பின்னு என்ன உங்களுக்கு புரியலனா, நான் வந்து இந்த ப்ராடக்ட்டுக்காக இன்டர்நெட்லேருந்து இந்த ப்ராடக்ட் செலக்ட் பண்ணி நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பேன். அந்த ப்ராடக்ட் தான் நான் வந்து உங்ககிட்ட காமிக்கலாம். நீங்கள் கூட இப்போ அந்த ப்ராடக்ட்டோட வாய்ஸ் ஓவரை பார்க்கலாம். ஜஸ்ட் 249 rupeesக்கு இந்த ப்ராடக்ட் நம்மளோட லைஃப் சேவர். இதுக்கப்புறம் நம்மளுக்கு த்ரெட்டும் நீட்லும் தேவையே இல்லை. எந்த ஒரு ப்ராடக்ட்டை நம்ம ஸ்டிச் பண்ணணுனாலும், எந்த கிளாத்திங்காக இருந்தாலும் இது டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் உங்கள் கிளாத்தை எடுத்து அது மேலே தண்ணி தெளித்து இந்த டேப்பை மேலே ப்ளேஸ் பண்ணி அயன் பாக்ஸை மேலே ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களோட கிளாத்திங் ஸ்டிச் ஆகிடும். டெஃபினட்டாக இந்த ப்ராடக்ட் ஒரு லைஃப் சேவரான ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் பை பண்ணணுன்னா கீழே கமெண்ட்ஸில் ஹாய்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறோம். அப்படி இல்லாட்டி productszonestore.com அப்படின்ற எங்களோட அஃபிஷியலான வெப்சைட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆட் காப்பியை யூஸ் பண்ணி நான் டேரெக்டாக ஆட்ஸை செட் பண்ணிட்டேன் ஃபேஸ்புக்கில். ஃபஸ்ட்டு ஒரு 10 நாளைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 150 ரூபா ரேஞ்சில் அப்படின்ற மாதிரி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பீப்புள் ஒரு கிட்டத்தட்ட 450 அந்த மாதிரி நிறைய கிளிக்ஸ் வந்துருந்துச்சு. இவங்க கிளிக் பண்ணுறது எல்லாமே என்னோட வெப்சைட்டை போய் லேண்ட் ஆவாங்க. ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் நான் கொஞ்சம் கலெக்ட் பண்ணியிருப்பேன். யாரெல்லாம் கிளிக் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் கிளிக் பண்ணல, எத்தனை பேர் வந்து லேண்ட் ஆயிருக்காங்க வெப்சைட்டில் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். ஏன்னா வெப்சைட்டே நான் கிரியேட் பண்ணது தானே. ஸோ அப்போ எல்லா டீட்டெயில்ஸும் என்கிட்ட கன்ஃபார்மாக இருக்கும்ல. ரீடார்கெட்டிங் ஆட் அப்படின்னு ஒன்று ப்ளேஸ் பண்ணேன். இந்த ரீடார்கெட்டிங் ஆட் மூலமாக ஈஸியாக நான் பீப்பிளை மறுபடியும் அந்த ஆடை ஒரு 10-15 வாட்டி காமிக்க முடியும். ஏன்னா எப்பயுமே ஒரு ப்ராடக்ட் முதல்ல பார்த்தோன்னே வாங்கிட மாட்டோம். அதை ஒரு 10-15 வாட்டி பார்த்ததுக்கப்புறமா தான் நம்ம வாங்குவோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன், ரிமைனிங் ஒரு 1000 rupees எடுத்து ரீடார்கெட்டிங் ஆட்ஸ் ப்ளேஸ் பண்ணேன். அப்போ தான் எனக்கு இந்த சேல்ஸ் நடந்தது. ஓகேங்களா, நான் வந்து எதர்ச்சியாக மார்னிங் வந்து இந்த ஃபோனை பார்க்குறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250 rupeesக்கு இந்த ஃபியூஷன் டேப் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் சேலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ப்ராடக்ட்டும் சேலாக இருக்குது. அது எப்படி சேலாக இருக்குன்றது அந்த டீட்டெயிலாக தனியாக ஒரு வீடியோ போடுறேன். பட் ஆனால் இந்த 200 rupees சேலஞ்சில் இந்த ப்ராடக்ட் ஒர்க் ஆகுது, நம்மளோட ஸ்ட்ராட்டஜிஸும் ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் எத்தனை பேர் வந்து எப்படி போயிட்டுருக்கு, எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்காங்க, எப்படி ரீடார்கெட் ஆட்ஸ் ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் கிளியர் கட்டாக ஸ்க்ரீன்ஷாட்டில் காமிக்கிறேன் உங்ககிட்ட இப்போதைக்கு. ஸோ நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் ஆகுது, அது ட்ராப் ஷிப்பிங் பண்ண முடியுது நம்மளால். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் காமிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்க்கலாம். இது என்னோடய ஃபேஸ்புக் அக்கௌண்ட், விச் இஸ் என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேஸ்புக் அக்கௌண்ட். இது எங்கள் அம்மா நேமில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணிக்கணும். இந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் நம்ம வந்து ஒரு ஆட்ஸ் மேனேஜர் மூலமாக நம்ம ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணி ஆகணும். விச் இஸ் ஆட்ஸ் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க, விச் இஸ் பிஸ்னஸ் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து உங்களோட ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் எடுத்துக்கோங்க, விச் இஸ் ஒரு வருஷம் இல்லாட்டி 6 மாதம் கொஞ்சம் பழைய அக்கௌண்ட் எடுத்துக்கோங்க. அப்போ தான் பேன் பண்ண மாட்டாங்க ஆட்ஸ் ரன் பண்ணும்போது. நீங்கள் நிறைய பேர் நினைப்பீங்க ஆட்ஸ் ரன் பண்ணாமல் நம்ம பூஸ்ட் போஸ்ட் வச்சு ரன் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் இந்த மாதிரி தனியாக ஆட்ஸ் மேனேஜர் அப்படின்ற ஒரு காலம் வச்சு ரன் பண்ணால் தான் பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். இதை பற்றி டீட்டெயிலான வீடியோ 20 minutes அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் நான் உங்ககிட்ட அட் எண்ட் ஆஃப் வீடியோவில் கனெக்ட் பண்ணி வரேன். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் மட்டும் தரேன் ஐடியா. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஒரு பேஜில் இருக்கோம். இங்கேருந்து நம்மளோட ஃபேஸ்புக் பிஸ்னஸ் மேனேஜரை கனெக்ட் பண்ணுறோம். பிஸ்னஸ் மேனேஜர் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு ஆட்ஸ் மேனேஜர் ஓப்பன் ஆகும். இதான் உங்களோட ஆட்ஸ் ப்ளேஸ் பண்ணுற லொக்கேஷன். ஓகேங்களா, கேம்பெயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்களா, நான் எவ்வளோ ஆட்ஸ் ரன் பண்ணிட்டுருக்கேன். இப்போ கரெக்டாக ரன் ஆகிட்டு இருக்க ஆடுன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூஷன் டேப் ரீடார்கெட்டிங் ஆட் அப்படின்னு ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா, இப்போ நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆட் ரன் பண்ணது பார்த்தீங்கன்னா ஃபியூஷன் டேப் காப்பி 2K அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, 402 clicks அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நான் உங்களுக்கு சின்ன ஐடியா தரேன். நான் வந்து ஆட் காப்பி நீங்கள் பார்த்துட்டீங்க. ஃபஸ்ட்டு ஒரு வாரத்துக்கு ரன் பண்ண ஆட் காப்பியோட ரிசல்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 150 ரூபாய் டெய்லி ரன் பண்ணேன். அது ஒரு ரிசல்ட்ஸாக 402 பேர் என்னோட வெப்சைட்டில் வந்து லேண்ட் ஆயிருக்காங்க, விச் இஸ் productszonestore.comல லேண்ட் ஆயிருக்காங்க. ஓகேங்களா, லேண்ட் ஆனதுக்கப்புறமா நான் வந்து அவங்கள ரீடார்கெட் பண்ணுறேன். எதை வச்சு ரீடார்கெட் பண்ணுறேன் அப்படின்றது நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஒரு சின்ன ஒரு ஐடியாலஜி கூட உங்களுக்கு தரேன்.
நான் வந்து அவங்களோட ஆடியன்ஸ் பேஸில் ரீடார்கெட் பண்ணுறேன். ஸோ ஆடியன்ஸஸ் எப்படி நான் கிரியேட் பண்ணேன், இந்த ரீடார்கெட்டிங் ஆட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பட் ஈவென்ச்சுவலி ஒரு சின்ன ஐடியா தரேன். ஃபியூஷன் டேப் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போட்டிருக்கேன் பாருங்களா. 30,000 பீப்புள் சைஸ் பார்த்தீங்கன்னா 30,800 அப்படின்னு கேட்கும். பீப்புள் ஹூ வாட்ச் ஃபியூஷன் டேப். நான் அந்த ஆடை ப்ளேஸ் பண்ணலை. அந்த ஆடை ப்ளேஸ் பண்ணி யாரெல்லாம் அந்த வீடியோவை ஒரு 20 செகண்ட் இல்லை 30 ஒரு 10 அட்லீஸ்ட் 10 செகண்ட்ஸ் மேலே யார் பார்த்தாங்களோ அவங்களுக்கு மட்டும் இந்த ஆடை மறுபடியும் காமி அப்படின்னு சொல்கிறேன். ஸோ பார்க்காத எல்லாருக்கும் நான் வந்து ஆட்ஸ் ப்ளேஸ் பண்ணால் அது எனக்கு வேஸ்ட்டாக தான் போகும் அமௌண்ட். ஆல்ரெடி இந்த ஆடை பார்த்தவங்களுக்கு மட்டும் தான் இந்த ஆடை ரிட்டன் காமிச்சாகணும். அப்போ தான் அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஐடியாலஜி இருக்குது. ஸோ அந்த ஐடியாலஜிக்காக நான் வந்து கிரியேட் ஆடியன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் லைக் தட் நான் ஒரு ஆடை கிரியேட் பண்ணேன் விச் இஸ் ஃபியூஷன் டேப் அப்படின்னு ஒரு நேம் பண்ணி இந்த பீப்புள் மட்டும் டார்கெட் பண்ணேன். இதை நான் அப்படி டார்கெட் பண்ணால் இந்த இடத்துல ஆட்ஸ் காமிக்கும். நம்ம ஒரு தனியான ஒரு பேரை நம்ம இந்த ஆடை காப்பியை செக் பண்ண முடியும். செக் பண்ண மூலமாக நான் செட் பண்ண முடியும். ஸோ இந்த செட் பண்ணுறது எப்படின்றது நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ சின்ன ஒரு ஓவர்வியூவாக சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு பீப்புளை செட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் நான் ரீடார்கெட்டிங் ஆட் அப்படின்னு செட் பண்ணுறேன். அதோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா 150 ரூபா தான் செட் பண்ணுறேன். இப்போ அது வந்து ஒரு 10 நாள் ரன் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு 4 நாள் தான் ரன் ஆகிருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஒரு 4 to 5 நாள் தான் ரன் ஆகிருக்கும். ஸோ நான் இன்றைக்கி ஒரு டேட் மட்டும் வைக்கிறேன். இன்றைக்கி எத்தனை பேர் வந்து பார்த்துருக்காங்க, எப்படி இந்த ஆடை எத்தனை பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ இன்றைக்கி மட்டுமே 29 பீப்புள் வந்து லிங்கை கிளிக் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நேற்று பார்த்தீங்கன்னா நேற்று தான் எனக்கு பர்ச்சேஸ் நடந்தது விச் இஸ் November 18th. அன்றைக்கி தான் வந்து பர்ச்சேஸ் நடந்தது. ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் நடந்திருக்கு. ஸோ ஆக்டிவேட் பண்ணால் November 17 நடந்தது. ஸோ டேட் தப்பாக சொல்லிட்டேன் நினைக்கிறேன். ஓகே ஒன்று சரிங்க. ஐ திங்க் 14 or 15 தான் நினைக்கிறேன். எனக்கு என்றைக்கு வந்துச்சு நடந்தது. நம்ம கூகுள் பேயில் பார்த்தா தெரிய போகுது. எனக்கு அதில் தானே பே பண்ணியிருக்காங்க. ஓகே November 18th அன்றைக்கி அவங்க பே பண்ணியிருக்காங்க. ஸோ November 18th அன்றைக்கி இந்த இடத்துல ஆட்ஸில் ஒரு லிங்க்ஸு காமிக்கல. காரணம் என்னென்னா இந்த இடத்துல ஆட்ஸ் வந்து அக்கௌண்ட் எரர்னு வந்துருச்சு. சாரி இதை காமிக்கிற பாருங்கள். இங்கே இருக்க பாருங்கள். இங்கே இப்போ November 18 ஏன் வரலாம், இந்த இடத்துல ஆட்ஸ் எரர்னு வந்திருக்கு. பட் ஈவென்ச்சுவலி அந்த ஆட் அவங்ககிட்ட மறுபடியும் காமிச்சிருக்கு. அதோட ரிசல்ட்டும் அவங்க காமிச்சிருக்காங்க. உங்களுக்கு இன்னும் கிளியராக சொல்ல போனால் 10th or 11th இந்த டேட்லேருந்து செலக்ட் பண்ணி பார்த்தா கூட நம்மளுக்கு 24 கிளிக்ஸ் அப்படின்றது காமிக்குது. இந்த நவம்பர்லேருந்தே நம்ம ரீடார்கெட்டிங் ஆடை ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்போலேருந்து ஃபியூஷன் டைப் ரீடார்கெட்டிங் 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 ரன் பண்ணோம். அதில் 1 நான் நடுவில் ஸ்டாப் பண்ணிட்டேன். அது ஒர்க் அவுட் ஆகலைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதை கண்டினியூஸாக ரன் பண்ணனால அது ஆல்ரெடி ஒரு 10 வாட்டி 15 வாட்டி அவங்ககிட்ட காமிச்சிருக்கும். அது ஒரு ரிசல்ட்டாக அவங்க நம்ம இதோட பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ரீடார்கெட்டிங் ஆட் இன்னும் நடந்துட்டுருக்கு, இன்னும் போயிட்டு தான் இருக்குது. நம்மளோட என்ன பில்லிங் அக்கௌண்ட்டில் இன்னும் பேலன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அந்த பேலன்ஸ் முடிகிற வரைக்கும் அந்த ரீடார்கெட்டிங் ஆட் போயிட்டு தான் இருக்கும். ஸோ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 871 rupees இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 200 rupees தான் வந்து ஸ்பெண்ட் ஆகிருக்கு இது வரைக்கும் ரீடார்கெட்டிங்கில். இன்னும் வந்து ஸ்பெண்ட் ஆகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். என்ன எத்தனை சேல்ஸ் நடக்குது அப்படின்ட்டு சொல்கிறேன். இன்னொரு சேல்ஸ் நடந்திருக்கு. அந்த சேல்ஸ் எப்படி நடந்தது, எது நடந்ததுன்றது டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் உங்ககிட்ட. நெக்ஸ்ட்டு அது வந்து சேலஞ்ச் அண்டர் 0 rupeesல ஒரு சேல்ஸ் நடந்திருக்கு. அது எப்படின்றத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டுருங்க. அதோட அப்டேட்டும் உங்ககிட்ட டெஃபினட்டாக வரும். ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக நீங்கள் இன்ஃபர்மேஷனை பார்த்துருப்பீங்க நம்மளோட ட்ராப் ஷிப்பிங் சேனல் அந்த 2000 rupeesல. ஸோ இப்போ இந்த ட்ராப் ஷிப்பிங் சேலஞ்ச் அந்த 2000 rupeesல பார்ட் 0, 1, 2 அப்படின்னு அப்லோட் பண்ணியிருப்பேன்ல, அந்த பார்ட்ஸ் எல்லாமே நான் ஒரு பிளேலிஸ்ட்டாக இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன். இதை கம்ப்ளீட்டாக பாருங்கள், உங்களுக்கு சூப்பராக ஒரு ஐடியாலஜி கிடைக்கும்.